பாருங்கள், இப்போது மாங்காய் தோப்புக்குள்ளே இருக்கிறோம். இவ்வளோ நாள் மாங்காய் தோப்புக்கு நடுவில் எதுவும் நம்ம பண்ணலை, பயிர் பண்ணலை. மாங்காய் தோப்புக்கு நடுவில் நம்ம என்ன வச்சுருக்கோன்னா தேக்கு வச்சுருக்கோம். ஸோ அங்கே தெரியும் உங்களுக்கு, தேக்கு வச்சுருக்கோம். சில மரங்கள் ஃபெயில்யூர் ஆகிடுச்சு, பிகாஸ் களை வந்ததுனால களையே மீறி அதுங்களால் வர முடியல. தேக்கு, அப்புறம் இது ஒன்று வச்சுருக்கோம், மகோகனி, அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நடுவில் வந்துட்டு வேறு எதுனா பயிர் போடலான்ட்டு துவரை போடலான்னு டில்லர் அடிக்க வச்சுருக்கோம். ஸோ ஒரு பேட்டர்னில் அடிச்சிருக்காங்க. 2 பேட்டர்ன் அடித்தா தான் அந்த புல்லுங்கள்லாம் நல்லா ட்ரை ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இன்னொரு பேட்டர்ன் அடிக்க வச்சுட்டு நடுவில் வந்துட்டு துவரை போட போகிறோம். துவரை போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, அதில் களைச்செடி ஜாஸ்தி வராதுன்னு சொல்கிறாங்க. நம்ம களை எடுத்தே பாதிக்கு பாதி காசு போயிடுதுங்க. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்னா களை தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வேகமாக வளர்ந்து வச்சுருக்குங்கன்ட்டு. நம்ம வைக்கிற பயிரை விட களைச்செடி ரொம்ப வேகமாக வளருது. ஸோ பாருங்கள், தேக்கு வச்சுருக்கோம். தேக்கு இது கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இது அங்கே ஒரு மரம் இருக்குது, அங்கே மகோகனி இருக்குது. ஸோ இப்போ சாலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீட்டுக்கு தோரம் போட போகிறோம். போட்டு எப்படி வளருதுன்றதை நான் வீடியோ போடுறேன். ஒருத்தவங்க வந்து தோரை போட்டால் அவ்வளோ களை பிடுங்குற வேலை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது நிஜமானிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.